எல்லோருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு சாதம் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை விட இன்னும் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிடும். அதனால இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். இதை விட கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கல் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 20 பல்லு பூண்டு பல்லு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5 பச்சை மிளகாய். பாருங்க, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், பிரியாணி இலை 1, பட்டை ஒரு துண்டு, அன்னாச்சிப்பூ 1, லவங்கம் ஒரு 3. பச்சை மிளகாய் போடுறதுனால நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறேன் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் சூடு ஏறிடுச்சு. நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், இப்போ புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஆழாக்கில் நான் 2 ஆழாக்கு அரிசி ஊற வச்சேன். இது வந்து 200 கிராம். இந்த ஆழாக்கு 400 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஆழாக்கில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் தண்ணியை. இந்த மாதிரி கலவை சாப்பாடெலாம் செய்யும் போது நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டா சாப்பாடு வந்து பலப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையும் சீக்கிரமாக ஆகும் நமக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டோம். உருளைக்கிழங்கு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அரிசி நல்லா கழுவி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு. தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அடுத்த விசில் வர வரைக்கும் கம்மியிலே இருக்கட்டும். 2வது விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் சாப்பாடு வந்து ரொம்ப பழப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா உதிர எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.